ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். வணக்கம் ஜிடிஎன் நேயர்களே. இன்று மே மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கின்றோம். வணக்கம் அமுதன். வணக்கம் ஸ்டீபன். வணக்கம் நேயர்களே. இன்றும் நாம் வளமை போல முதலாவதாக தென்னிலங்கையில் இருந்து வெளிவரும் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக தோட்ட தொழிலாளர்களின் நாட்சம்பளம் 515 ரூபாவாக அதிகரிப்பு, ஒப்பந்தம் கைச்சாத்து, அடிப்படை சம்பளம் 95 ரூபாவால் உயர்வு, 2 வருடங்களுக்கு அமலாக்கும் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் 95 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தேயிலை விலை மற்றும் வருகைக்கான கொடுப்பனவுகள் உள்ளிட்ட இதர கொடுப்பனவுகள் அடங்கலாக தொழிலாளர்களின் நாளொன்றுக்கான மொத்த சம்பளம் 515 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முதலாளிமார் சம்மேளனத்திற்கும் கூட்டு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் தொழிற்சங்கங்களுக்கும் இடையில் இடம்பெற்ற 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் இணக்கப்பாடு எட்டப்பட்டதை அடுத்து 2 வருடத்திற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. கொழும்பு ராஜகிரியில் உள்ள முதலாளிமார் சம்மேளன காரியாலயத்தில் வைத்து நேற்று திங்கட்கிழமை இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதுடன் ஏப்ரல் மாதம் முதல் 2 மாதங்களுக்கான நிலுவை கொடுப்பனவுகள் வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. அந்த நிலுவை கொடுப்பனவுகள் ஆகஸ்ட் மாதம் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் என்று தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. இரு தரப்பினருக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டுள்ள கூட்டு ஒப்பந்தத்தின் பிரகாரம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான அடிப்படை சம்பளம் 380 ரூபாவாகவும் தேயிலை மற்றும் ரப்பர் விலை உயர்வுக்கு ஏற்ப நிரந்தர கொடுப்பனவாக 30 ரூபாவும் வழங்கப்படும். வேலை வழங்கும் நாட்களில் 75% வேலைக்கு சென்றிருந்தால் வரவுக்கான கொடுப்பனவாக 105 ரூபாவும் வழங்குவதற்கு இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 2009ஆம் ஆண்டு கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கான அடிப்படை சம்பளமாக 285 ரூபாய் வழங்கப்பட்டது. 2 வருடங்களுக்கு பின்னர் நேற்று கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தில் நாளொன்றுக்கு அடிப்படை சம்பளமாக 380 ரூபாயை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாகவும் இதன் பிரகாரம் நாளொன்றுக்கான அடிப்படை சம்பளம் 95 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தியாக அரசியல் தீர்வு உள்நாட்டு பிரச்சனையாகும், அந்நிய தலையீட்டை அனுமதிக்க முடியாது. கொக்காவிலில் ஜனாதிபதி இனங்களின் உள்ளங்களை இணைக்கும் தீர்வு காணப்படும் என்கிறார் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இனப்பிரச்சனைக்கான அரசியல் தீர்வு உள்நாட்டு பிரச்சனையாகும், இதில் அந்நிய நாடுகளின் தலையீட்டை அனுமதிக்க முடியாது. எந்த அழுத்தத்துக்கும் அடிபணிந்து நாம் புலிகள் கேட்டதை ஒருபோதும் வழங்கப் போவதில்லை. மாறாக இனங்களின் உள்ளங்களை இணைக்கக்கூடிய வகையான தீர்வை வழங்க அனைத்து தரப்புகளுடனும் பேச்சுக்களை முன்னெடுத்து வருகின்றோம் என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். வெளிநாடுகளின் உதவியுடன் புலிகள் நவீன பொருட்களை பெற்று இந்த நாட்டில் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை சீர்குலைத்தனர். ஆனால் இன்று இந்த பன்னோக்கு தொலைத்தொடர்பு கோபுரத்தின் ஊடாக மீண்டும் வடக்கு தெற்கு மக்களை இணைக்க முடிந்துள்ளது. இந்த கோபுரத்தை போன்று தமிழர்களின் உரிமைகளும் அபிவிருத்திகளும் விரைவில் தலை நிமிர்ந்து நிற்கும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். கொக்காவில் பலநோக்கு தொலைத்தொடர்பு கோபுரத்தை நேற்று திங்கட்கிழமை திறந்து வைத்து உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அங்கு தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி, கடந்த வருடம் கிளிநொச்சியில் அமைச்சரவை கூட்டத்தை நடத்தினோம். இதன்போது அனைத்து அரசு அதிகாரிகளையும் சந்தித்து வடக்கின் அபிவிருத்தி பணிகள் தொடர்பாக பேசினோம். இன்று இப்பகுதிக்கு வரும்போது எமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. மக்களின் குறைகள் மிகவும் வேகமாக தீர்த்து வைக்கப்படுகின்றன. முழு நாடும் ஒரே அளவில் சீரான அபிவிருத்தியை அடைய வேண்டும். ஒரே நாடு என்பதே அரசின் நோக்கமாகும். நாட்டில் என்ன நடக்கிறது, உலகத்தில் என்ன நடக்கிறது என்று இலங்கை வாழ் அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இலங்கை ஒரு ஜனநாயக நாடு. அந்த வகையில் கொக்காவில் பன்னோக்கு தொலைத்தொடர்பு கோபுரம் வடக்கு மக்களின் தகவல் உரிமையை உறுதிப்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். அத்துடன் அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய அரசியல் தீர்வை வழங்க முன்னெடுப்புகள் நடைபெறுகின்றன. சில அரசியல்வாதிகள் புலிகளின் கோரிக்கைகளை முன்னெடுக்கின்றனர். இவர்களின் வீடுகள் கிளிநொச்சியிலும் யாழ்ப்பாணத்திலும் இருந்தாலும் இவர்கள் அங்கு இருப்பதில்லை. இந்தியாவிலும் ஐரோப்பாவிலும் வீடுகளை வாங்கிக் கொண்டு அங்கு தமது பிள்ளைகளை கல்வி போதிக்கின்றனர் எனவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியுள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தியாக காணாமல் போனோரை கண்டறியுமாறு கோரி கொழும்பில் நாளை ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. காணாமல் போனோரை கண்டறிந்து தருமாறு கோரியும் காணாமல் போனோர் தொடர்பில் உரிய நடவடிக்கையினை அரசாங்கம் எடுக்காமையை கண்டித்தும் நாளைய தினம் 8ஆம் தேதி புதன்கிழமை கொழும்பு லிப்டன் சுற்றுவட்டத்தில் முற்பகல் 11 மணிக்கு கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட உள்ளது. காணாமல் போனோரை தேடி அறியும் குழு இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து அந்த குழு விடுத்துள்ள அறிக்கையில், யுத்தம் முடிந்து 2 வருடங்கள் ஆகியும் இன்று வரை காணாமல் போனவர்கள் தொடர்பாக அரசாங்கம் எவ்விதமான பதிலையும் முன்வைக்க
அளிக்காத நிலையில் இருந்து வருகிறது. இதனால் காணாமல் போனவர்களின் குடும்பத்தினர் தமது உறவுகளை தேடி கவலையுடனும் கண்ணீருடனும் வாழ்ந்து வருகின்றனர். பலர் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். காணாமல் போனோரை தேடி அறியும் குழு நாளை புதன்கிழமை முற்பகல் 11 மணிக்கு லிப்டன் சுற்றுவட்டத்தில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தியாக 1 மணி நேர வாத பிரதிவாதிகளுக்கு பின் வெள்ளைக்கொடி வழக்கின் பிரதிவாதி தரப்பு சாட்சிகளை விசாரிப்பதற்கு அனுமதி. பதவி உயர்வு பக்க சார்பானதா என பிரதி சொலிசிட்டர் வாதம் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. வெள்ளைக்கொடி விவகார வழக்கில் உயர்நீதிமன்றம் மற்றும் மேல் நீதிமன்ற பதிவாளர்களை சாட்சிகளாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மனுதாரர் தரப்பில் முன்வைக்கப்பட்ட ஆட்சேபனையை நிராகரித்த மேல் நீதிமன்ற பிரதிவாதி தரப்பின் அவ்விரு சாட்சியங்களையும் விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு நேற்று திங்கட்கிழமை அனுமதி அளித்தது. வெள்ளைக்கொடி வழக்கில் இவ்விரு சாட்சிகளையும் சாட்சிகளாக ஏற்றுக்கொள்ள முடியும் என சாட்சிகள் சட்டமூலத்தின் சரத்துக்களை மேற்கோள் காட்டி பிரதிவாதியின் சட்டத்தரணி நளின் லதுஹெட்டி வாதிட்ட போதிலும் அவரின் வாதங்களை முழுமையாக நிராகரித்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் புவனகே அலுவிகார இவ்விருவரையும் சாட்சிகளாக ஏற்றுக்கொள்ள முடியாமைக்கான காரணங்களை அதே சட்டமூலத்தின் சரத்துக்களை முன்வைத்து எடுத்தியம்பினார். தத்தம் தரப்பு வாத பிரதிவாதங்களை இருவரும் சுமார் 1 மணி நேரம் முன்வைத்தனர். அந்த இருதரப்பு வாதங்களையும் அவதானித்த மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழு மதிய போசன இடைவேளைக்கு பின்னர் பிரதி சொலிசிட்டர் ஜெனரலின் வாதத்தை நிராகரித்து பிரதிவாதி தரப்பில் முன்வைக்கப்பட்ட அவ்விரு சாட்சியங்களையும் விசாரணைக்கு உட்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியது. வடக்கில் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது வெள்ளை கொடியுடன் சரணடைவதற்கு வருகை தந்த புலிகளின் அமைப்பைச் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரின் உத்தரவின் பேரில் சுட்டுக் கொல்லப்பட்டதாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா கூறியதாக சண்டே லீடர் பத்திரிகையில் வெளியான செய்தி தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. மேல் நீதிமன்ற நீதிபதிகளான தீபாவளி விஜயசுந்தர தலைமையிலான HMPP வராவெவ சர்பிக் ரஷீக் ஆகிய நீதிபதிகள் குழு முன்னிலையில் டயலட் பார் முறையில் நடைபெற்று வருகின்ற மேற்படி வழக்கில் உயர் நீதிமன்றம் மற்றும் மேல் நீதிமன்ற பதிவாளர்களை சாட்சிகளாக ஏற்றுக்கொள்வது தொடர்பில் கடந்த 2ஆம் திகதி கடுமையான வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டதுடன் அவை தொடர்பில் மேலதிக வாதங்களை முன்வைப்பதற்காக வழக்கை நேற்று திங்கட்கிழமை வரை நீதிமன்றம் ஒத்திவைத்தது. ஒத்திவைக்கப்பட்ட வழக்கு விசாரணை நேற்று காலை 11:25 மணிக்கு ஆரம்பமான போது எழுந்த பிரதிவாதியின் சட்டத்தரணி நளின் லதுஹெட்டி உயர்நீதிமன்றத்தின் சாட்சியாளரை சாட்சியமளிப்பதற்கு அளித்த தருணத்தில் முறைப்பாட்டாளர் அந்த சாட்சிக்கு கடும் எதிர்ப்பினை தெரிவித்ததுடன் சாட்சிகள் சட்டமூலத்தின் 153ஆம் பிரிவினையும் எடுத்து எம்பினார். நீதிமன்றத்தினால் அவதானம் செலுத்தப்பட்ட மேற்படி வெள்ளைக்கொடி வழக்கின் 18வது சாட்சிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் வழக்கில் அவருக்கு எதிராக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. கொடூர சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டமை தொடர்பிலேயே அந்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கின் தீர்ப்பே மனுதாரருக்கு எதிராக வழங்கப்பட்டது. இதை அடுத்து சட்டமா அதிபர் திணைக்களம் அவருக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்தது. இந்த வழக்கின் விசாரணை முன்னெடுக்கப்பட்ட ஏக காலத்தில் வெள்ளைக்கொடி வழக்கு விசாரணையும் ஆரம்பிக்கப்பட்டது. அதுவும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியின் கண்காணிப்பிலேயே முன்னெடுக்கப்பட்டது. 2 மாதங்களுக்கு பின்னர் உப போலீஸ் அதிகாரியாக கடமையாற்றியவருக்கு விசாரணை பொறுப்பளிக்கப்பட்டது. அவ்வாறு பொறுப்பளிக்கப்பட்டதன் பின்னர் மேல் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கும் மாற்றப்பட்டது. 2010ஆம் ஆண்டு ஜூன் 28ஆம் தேதி சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் கொடும் சித்திரவதை வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. இந்த இடைவெளிக்குள் இடம்பெற்ற இந்த வழக்கின் சாட்சியின் பக்கச்சார்பின்மை முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் எனவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இந்திய இலங்கை கூட்டறிக்கையினை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் ஆராய்வோம். ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் திஸ்ஸ அதன் பின்னரே நிலைப்பாடு என்கிறார் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் இணைந்து வெளியிட்டதாக கூறப்படும் கூட்டறிக்கை தொடர்பில் நாங்கள் ஊடகங்கள் வாயிலாகவே அறிந்து கொண்டோம். எனவே அது தொடர்பில் உத்தியோகபூர்வமாக எதனையும் கூற முடியாது. இந்த கூட்டறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டால் அதனை ஆராய்ந்துவிட்டு எமது நிலைப்பாட்டை அறிவிப்போம் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ் அத்தநாயக்க தெரிவித்தார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் அண்மையில் இணக்கம் காணப்பட்டு கூட்டறிக்கையாக வெளியிடப்பட்ட விடயங்களை நடைமுறைப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இந்திய உயர்மட்ட குழுவினர் விரைவில் இலங்கைக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறித்து கருத்து வெளியிடும் போதே திஸ்ஸ அத்தநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்து உரையாற்றிய அவர் இலங்கையும் இந்தியாவும் இணைந்து அண்மையில் வெளியிட்டதாக கூறப்படும் கூட்டறிக்கை தொடர்பில் எமக்கு எந்த விடயமும் அறிவிக்கப்படவில்லை. கூட்டறிக்கை தொடர்பில் நாங்கள் ஊடகங்களிலேயே அறிந்து கொண்டோம். மேலும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் இந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. இந்த நிலையில் இந்த கூட்டறிக்கையினை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் அது தொடர்பில் ஆராய்ந்துவிட்டு எமது நிலைப்பாட்டை அறிவிப்போம் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். அதனை விடுத்து கூட்டறிக்கை தொடர்பான விவரங்கள் எங்களுக்கு அறிவிக்கப்படாத நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியினால் எதனையும் கூற முடியாது எனவும் திஸ்ஸ அத்தநாயக்க கூறியுள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இலங்கையில் கடற்படை தளங்களை அமைப்பதற்கு சீனா முயற்சிக்கவில்லை. அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் குவான் ஸ்கீலி தகவல் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு அண்மையில் உள்ள நாடுகளில் சீனா கடற்படை தளங்களை அமைக்க முயற்சிக்கின்றது என்ற கருத்தை சீன பாதுகாப்பு அமைச்சர் லியான் குவான்கிலி மறுத்தார்.
10வது ஆசிய பாதுகாப்பு உச்சி மாநாட்டில் ஒரு கூட்டத்தில் பாகிஸ்தானில் குவாடர் என்னும் இடத்திலும் இலங்கை துறைமுகத்திலும் கடற்படை தளங்களை அமைக்க முயல்கிறது என்ற அபிப்பிராயத்தை அவர் மறுத்தார். தெற்காசிய பிராந்தியத்திலும் இந்த சமுத்திரத்திலும் சீனாவின் முக்கிய கவனம் எதில் உள்ளது என கூறுமாறு இந்திய அரசியல்வாதி ஒருவர் கேட்டபோது அது சீனாவின் இறையாண்மை, ஸ்திரத்தன்மை, அரசாங்க முறைமை என்பவை தொடர்பானவை என கூறினார். சீனா இப்பொழுது சோசலிச முறையை பின்பற்றுகிறது. இந்த பாதையில் தலையிடும் எதுவும் சீனாவின் நலனை பாதிப்பதாக அமையும். சீனாவின் எந்த ஒரு பகுதியையும் சீனாவிடமிருந்து பிரிக்கும் முயற்சிக்கு ஆதரவளிப்பதும் சீனாவின் நலனை பாதிப்பதாக அமையும். சீனாவின் பொருளாதார சமூக அபிவிருத்தியில் தலையிடும் எதுவும் சீனாவின் நலனில் தலையிடுவதாகும் எனவும் சீனாவின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்ததாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக உதயன் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். உதயன் பத்திரிகையின் ஒரு முக்கிய செய்தியாக யாழ் அரசு அதிபரின் கருத்து தமிழரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மனசாட்சி குறித்தும் சிவாஜிலிங்கம் ஆச்சரியம் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற போர் அனுபவ பகிர்வு மாநாட்டில் யாழ் அரசு அதிபர் திருமதி இமில்டா சுகுமார் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் தமிழ் தேசிய விடுதலை கூட்டமைப்பு தனது அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. இத்தொடர்பில் அக்கட்சியின் செயலாளர் நாயகம் MK சிவாஜிலிங்கம் ஊடகங்களுக்கு அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சின் ஏற்பாட்டில் அண்மையில் கொழும்பில் நடைபெற்ற போர் அனுபவ பகிர்வு தொடர்பிலான கலந்துரையாடலில் கலந்து கொண்டு திருமதி இமில்டா சுகுமார் ஆற்றிய உரையில் குறிப்பிட்டிருந்த கருத்துக்கள் தமிழ் மக்களை அதிருப்தியடைய செய்துள்ளது. மாவட்ட அரசு அதிபர் என்பதன் விளக்கம் அரசாங்கத்தின் முகவர் என்பதை அதனை தெளிவாக நிரூபித்துள்ள இமில்டா சுகுமார் அரசாங்கத்தின் ஊதுகுழலாக செயற்படுவதை இனிமேலாவது நிறுத்த வேண்டும் எனவும் சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். வன்னியில் நடைபெற்ற ராணுவ நடவடிக்கை மனிதாபிமான நடவடிக்கை என வர்ணிக்க அந்த மக்களுடன் நீண்ட காலம் வாழ்ந்த அரசாங்க அதிபருக்கு எப்படி மனம் வந்தது? வன்னியில் காயமடைந்த 14,000 மக்கள் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் கப்பல் மூலமாக திருகோணமலைக்கும் புல்மோட்டைக்கும் கொண்டு செல்லப்பட்டதை நியாயப்படுத்த எப்படி மனசாட்சி இடம் கொடுத்தது? ராணுவத்தினரின் பீரங்கி தாக்குதலில் தான் காயமடைந்ததை சொல்ல மறந்தாரா அல்லது சொல்ல மறுத்தாரா என்பதையும் அவர் தெளிவுபடுத்த வேண்டும். இனப்படுகொலை புரிபவர்களை காட்டிலும் அதனை நியாயப்படுத்த முனைபவர்களை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது எனவும் சிவாஜிலிங்கம் கூறியுள்ளார். வன்னியில் 70,000 மக்கள் தான் சிக்கொண்டுள்ளனர் என அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் மீண்டும் மீண்டும் கூறிய போது முல்லைத்தீவு மேலதிக அரசாங்க அதிபராக இருந்த பார்த்திபன் மட்டும் 70,000 குடும்பங்களைச் சேர்ந்த 3,30,000 பேர் உள்ளதாக கூறியிருந்தார். எனவே அரசின் திட்டமிட்ட மோசடிக்கு இந்த காலத்திலிருந்தே திருமதி இமில்டா சுகுமார் துணை போய் இருக்கிறார் என்பதை அக்காலத்தில் அவர் மௌனமாக இருந்ததன் மூலம் அறிய முடிகிறது எனவும் MK சிவாஜிலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். உதயன் பத்திரிகையின் மற்றொரு முக்கிய செய்தியாக கூட்டமைப்பை அரசியல் கட்சியாக பதிவு செய்வது குறித்து ஆராய்வு. நாளை மறுதினம் கொழும்பில் முக்கிய கூட்டம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை அரசியல் கட்சியாக பதிவு செய்வது தொடர்பாக ஆராய்வதற்கான முக்கிய கூட்டம் நாளை மறுதினம் வியாழக்கிழமை கொழும்பில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இடம்பெற இருக்கிறது. கூட்டமைப்பை பதிவு செய்வது தொடர்பாக முன்னர் முயற்சி எடுக்கப்பட்ட போதும் கூட்டமைப்பில் இடம்பெறும் கட்சிகளின் விருப்பம் பெறுவதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக அந்த முயற்சி தடைபட்டு வந்தது. நாளை மறுதினம் இடம்பெறும் கூட்டத்தில் அரசியல் கட்சியாக கூட்டமைப்பை பதிவு செய்வது குறித்து முக்கியமாக ஆராயப்படும். கூட்டமைப்பின் கிளைகளை வெளிநாடுகளில் திறத்தல், உள்நாட்டில் மேலும் சில கிளைகளை திறத்தல் ஆகிய தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆராயப்படும் என உதயன் தனது செய்தியில் தெரிவித்துள்ளது. உதயன் பத்திரிகையின் மற்றொரு முக்கிய செய்தியாக வவுனியா தமிழ் பாடசாலையில் புத்தர் சிலையை நிறுவ ஏற்பாடு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வவுனியா தமிழ் வித்தியாலயத்தில் புதிதாக புத்தர் சிலை ஒன்றை அமைக்க காணி வழங்குமாறு வித்தியாலய அதிபரிடம் கோரப்பட்டுள்ளது. தனி தமிழ் பாடசாலையாக இயங்கி வரும் இந்த வித்தியாலயம் 19 ஏக்கர் காணியில் அமைந்துள்ளது. இந்த காணியின் சிறு பகுதி அரச காணியாகும். அந்த காணியை தருமாறே கோரிக்கை விடுக்கப்பட்டது. தமிழ் பிள்ளைகள் கல்வி பயிலும் பாடசாலையில் புத்தர் சிலை வைப்பதா என பாடசாலை பெற்றோர்கள் ஆதங்கத்துடன் கேட்கிறார்கள். வவுனியா நகரில் முக்கிய இடங்களில் புத்தர் சிலைகள் நிறுவப்பட்டு வரும் நிலையில் ஆஸ்பத்திரியில் சிலை வைக்கப்பட்டுள்ளது. இப்போது தமிழ் பாடசாலைகளுக்கும் புத்தர் வரப்போகிறார் எனவும் இது என்ன நியாயம் எனவும் வவுனியா மக்கள் கேள்வி எழுப்புவதாக உதயன் தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளது.